இறுதி பந்து வீசுகிறாருங்க. பாலா தமிழ் கிராக்கர்ஸ்க்காக சிறப்பாக வீசப்படுற பந்து அழகாக கேட்சாக இருக்குங்க. பாலா மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பவுலர். முதல் ஓவர் முடிந்த நிலையில் அணியினுடைய எண்ணிக்கை 8. முத்துக்குமார் எங்களுக்கு தமிழ் கிராக்கர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய முத்தான ஒரு குமரன், அருமையான பந்து வீச்சாளர். இப்போ தற்செயலாக இப்போ பொழுதுதான் விளாட்றாப்புல. புதியதாக முத்துக்குமாரன் அழகாக ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களை மட்டும்தான் பெறுது. தமிழ் கிராக்கர்ஸுடைய ஒரு நம்பிக்கையை கீப்பர் தாங்க நமது முருகன், காரை முருகன். இரண்டாவது பந்து முத்துக்குமார் ஆஃப் சைடில் நல்லா அடிக்கப்பட்ட பந்து, நல்ல கேட்சுங்க. கொஞ்சம் பாலா சிறப்பாக பிடிச்சாருங்க, அருமையாக பிடிச்சாரு. முதல் விக்கெட்டை இழந்து செல்கின்றார்கள். அருமையாக பிடிக்கப்பட்ட பந்து. வாழ்த்துக்கள் பாலா. பாலா நல்ல ஒரு பவுலரும் கூட, நல்ல பேட்ஸ்மேன் கூட, மிடில் ஆர்டர் விளையாடக்கூடியவர். வாழ்த்துக்கள். முத்துக்குமார் போன விளையாட்டில் போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாப்புல. 5 விக்கெட்டு எடுத்து சிறப்பாக வீசப்பட்ட பந்து. 3வது பால் 2வது ஓவரில் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து மறுபடியும் கேட்சு. மறுபடியும் பாலா சிறப்பாக பிடிக்கப்பட்ட பந்து அழகாக தொடர்ச்சியாக 2 விக்கெட்டுகளை தனக்கு அணிக்காக சேகரிக்கின்றார் முத்துக்குமார். முத்துக்குமார் மிகச்சிறந்த ஒரு நல்ல மட்டையை ஆடக்கூடியவர் தான். நல்ல பந்து வீச்சாளர் இருந்தேன். நல்ல ஸ்லோயர் போட்டப்ப நல்ல அருமையாக போடப்பட்ட பந்துங்க. தொடர்ச்சியாக தன்னுடைய அணிக்காக 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காப்புல. சிறப்புங்க முத்துக்குமார், வாழ்த்துக்கள். அருமையாக தொடர்ச்சியாக நல்ல பந்து போடுறவர். பந்து போடுறார் முத்துக்குமார். மறுபடியும் அதே பந்து தாங்க நல்ல போட்டாப்புல. அது அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது அம்பையரால். முத்துக்குமார் தொடர்ச்சியாக தனது அணிக்காக கடுமையாக பந்து வீசுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லெக் சைடில். இங்கே யார், உதயா எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்க. நல்ல ஸ்ட்ராங்கான அது மட்டும் இல்லை, நல்ல வேகப்பந்து வீச்சாளர். தமிழ் கிராக்கர்ஸ்க்கு தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு வெற்றி பாதையில் எடுத்து சென்ற அருமையான வீசப்பட்ட பந்து. இங்கே பாலா ஒரு ஓட்டங்களை மட்டும் பெறுகிறது. உதயா மிகச்சுமார் போடுறாரு. மறுபடியும் அழகாக வீசப்பட்ட பந்துங்க. 2 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியினுடைய எண்ணிக்கை சூப்பராக வீசப்பட்ட இருப்பாங்க. அணியினுடைய எண்ணிக்கை 11ங்க. மொத்தம் 2 விக்கெட்டுங்க. முத்துக்குமார் அவர்களுக்கு எங்களது நெஞ்சாக அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பாலா அவர்கள். இவர் ஒரு சிறந்த பவுலர். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பாருங்க, ஒரே ஒரு ஓட்டங்கள். பாண்டிய 2வது பந்து லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. விக்கி இடும்போது அழகாக அடிக்கப்பட்டாருங்க. சூப்பர் ஸ்ட்ரீட்டில் இங்கே 4 என்னன்னு உதயாவிடம் போகுது. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பவுலர். அவுட்டுங்க. தனது அணிக்காக தனக்கான முதல் விக்கெட்டை எடுக்கிறார் பாலா. சிறப்பாக பிடிக்கப்பட்ட பந்து. அங்கே முருகன் அழகாக பிடிச்சார். எப்பொழுதுமே ஒரு சிறந்த கீப்பர் என்கிறத அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த ஒரு கீப்பரும் கூட. ஆமாம், பாலா. ரமேஷ் 4ல் அடித்து மிகச்சிறந்த. அடுத்து பாலா. பாண்டியாவுடன் தஞ்சை. முத்துக்குமார் போன ட்ரிப் 2 விக்கெட்டும் 3 ரன்னும் கொடுத்துருக்காப்புல முத்துக்குமார்.
தமிழ் கிராக்கர்ஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து முத்துக்குமாரன். அழகாக வீசப்பட்ட பந்துங்க, சூப்பருங்க, நல்ல பந்துங்க. வந்து நல்ல பந்து வீசுகிறார். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, அது வந்து 4 ரன்னுங்களே, 4 ஓட்டங்களே பெருகணுங்க. உதயா எல்லாமே கேட்சுக்கு தான். அது குமார் அழகாக அடிக்கப்பட்ட பண்ணுங்க. அவுட்டுங்க. சிறப்பாக வீசுகிறீர்கள், நல்ல திருவங்க. யோகத்துற முறையில் வந்து தொடர்ச்சியாக 2 ஓட்டங்கள் பண்ணிருக்காங்க. முத்துக்குமார் ஓவர் முடிந்தது. அழகு 4 ஓட்டங்களை பெறுகிறது. லெஃப்ட் சைடில் அடித்தாப்புல 4 ரன் ஓட்டங்களே போடுறாங்க. ரமேஷிடம் வரிசை எத்தனை ரன் தெரியலையே, 4 ரன் பெறுமா? அடுத்து பந்து பாலா, அது அகலப்பு கிட்டாகலை. பாலா அடுத்து அழகாக அடிக்கப்பட்ட பத்து முனி. அந்த இடம் சரியில்லாத ஒரு இடமா இருக்கிறனால அந்த ஃபீல்டர் வந்து முனி அவர் வந்து அழகாக வீசப்பட்ட பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க, அது அழகாக அடித்தார். அழகாக தொட்டு விடப்பட்ட பந்து அங்கே கணேஷ், நல்ல ஃபீல்டருங்க கணேஷ். 5 ஓவருக்காக மறுபடியும் வீச வருகிறார். 6வது ஓவர், முதல் பந்து. அணிக்காக மறுபடியும் ஒரு விக்கெட்டை எடுப்பாரா? அழகாக வீசப்பட்ட பந்து. எனது 2வது பந்தை வீச வருகிறார். அருமையாக பந்து வீசினார். ஒரே ஒரு ரன்னில் அழகாக சூப்பர் பந்துங்க. லோயர் மாதிரி நல்லா போட்டாப்புல. கொஞ்சம் கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அழகாக அடித்தார். நல்ல நல்ல ஷாட்டிங். பந்து போகிறாரு. நல்ல பந்து வீச்சுங்க. நல்ல அனுபவசாலியான ஒரு பந்து வீச்சாளராக இருக்காருங்க. நல்ல பந்து வீசுகிறாரு. ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு விதமாக வீசக்கூடிய பந்து வீச்சாளர் முத்துக்குமார். அழகாக ஒரு பவுலருக்கு என்ன வேணும்னா, பேட்ஸ்மேன் எந்த தோரணையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தவாறு கணித்து பந்து வீசணும். அந்த தன்மை வந்து முத்துக்குமார்கிட்ட இருக்குது. யோசித்து அவர் எந்த முறையில் பேட் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்தவர் பந்து போகிறாரு. சிறப்பு முத்துக்குமார். கேட்ச் பாண்டியா, சிறப்புங்க. தனது அணிக்காக 3வது விக்கெட்டை முத்துக்குமார் மறுபடியும் பெற்று தருகிறார். முத்துக்குமார் அவர்களுக்கு எங்களது அணியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக அவர் நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நான் இருக்கேன்டா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டீமை நான் கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாருங்க.
இப்போ ரன்னு அதிகமாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட் விழுகும்போது ஒரு டீமுடைய தாக்கம் குறையும். அந்த வேலையை முத்துக்குமார் செழுமையாக செய்கிறாங்க. வாழ்த்துக்கள் முத்துக்குமார், வாழ்த்துக்கள். அழகாக அடிக்கப்பட்டு பந்து கேட்ச் ஆகாது. 4 ரன்னுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து அது 4-4 இருக்குது. பரவாயில்ல. 7வது ஓவரை வீச வருகிறார் பாலா. மொத்தம் அணியினுடைய எண்ணிக்கை 48. அழகாக வீசப்பட்ட பந்து சுரேஷ். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அருமையாக வீசினாங்க பாலா. ஒரு ஓவரில் 2 போணுச்சுன்னா அடுத்த ஓவரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பவுலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாங்க. அந்த ஒரு யுக்தி இருக்குல்ல, அதுதான் பவுலருக்கு வேணும். அடுத்து பாலா பந்து கணேச குறிப்பாக ஸ்பீல்ட் ஆயிடுச்சு. அழகாக அடிக்கப்பட்ட பந்து ரமேஷ். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்துங்க. அது 6-ஆ 4-ஆ 6-ஆன்னு தெரியல. 4 ரன்னுங்க. மறுபடியும் தனக்கான இறுதி ஓவரை வீச வருகிறாருங்க. 8வது ஓவரு. தொடர்ச்சியாக 3 விக்கெட்டை வீழ்த்தினார். சிறந்த ஒரு பவுலரு. முத்துக்குமார். வாளாவிடம் தத்தம் போகிறது. அழகாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே 4 ஓட்டங்களை பெறுமா? இல்லைங்க, ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும் வச்சிருக்காரு. முத்துக்குமாருக்கான அது அணிக்காக கடுமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். சிறப்பாக வீசப்பட்ட பந்துங்க. ஒவ்வொரு பந்தையும் ஒவ்வொரு விதமாக பந்து போடுறாரு. அது சிறப்புங்க. அதில் பேட்ஸ்மேனால் கணிக்க முடியல. முத்துக்குமார் நல்ல வீசப்பட்ட பந்துங்க. முத்துக்குமார் பந்து எடுத்து ஆட முடியல. ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும் பெரு. முத்துக்குமார் ஒரு ஃபுல் டேக்ஸாக போட்டாப்புல ரன் எடுக்க முடியல. ரமேஷ் 8 ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியினுடைய எண்ணிக்கை 60 ரன்களை தொட்டி இருக்குது. ரமேஷ் தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார். 9வது ஓவர். ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து முத்துக்குமார். அணிக்காக 2வது பாலை வீச வருகிறாருங்க. அழகாக ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல கேப்புங்க. 4 ரன்னுங்க. தனது 3வது பந்தை வீச வருகிறாருங்க. அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. ஆண்டி அவுட்டு. நல்ல தூரம். நல்ல முயற்சி. அருமையாக பண்ணுங்க. நல்ல அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. இங்கே பாண்டியா ஒரே ஒரு ரன்னு. நல்ல த்ரோ.
பாண்டியா ஈச் கேட்ச். ஐயோ கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் பாண்டியா. 69 ரன் 9 ஓவர் முடிவில் ஒரு பந்து வீச்சாளருங்க. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்னை விட்டுட்டார். கேப்டன் எங்களுடைய அணியினுடைய செல்லப்பிள்ளை அழகாக வீசப்பட்ட பந்துங்க. அழகாக லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அவங்க 4ங்க. வித்தியாசமான பந்து வீச்சாளர். அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. ஸ்ட்ரெயிட்டில் நல்லா தூக்கி அடித்தாருங்க. 6ங்க. முதல் 6ஐ பதிவு செய்கிறார் பாண்டியன். ஆஃப் சைடு இதில் பாண்டியனுடைய திறனே அதான். டக்குன்னு ஒரு ஸ்லோ பால் போட்டு விட்ருவாப்புல, கணிக்க முடியாது. அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. 16வது ஓவர். நல்ல பந்துங்க, நல்ல பந்துங்க. ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? 6. மறுபடியும் அடித்தாருங்க ஸ்ட்ரெயிட்டில். 4 ஓட்டங்கள் பெறுமா? வெரி குட் வெரி குட். அவ்வளோதான், அப்படியே ஃபைனல் இல்லைங்க. நல்ல பந்துங்க. ஒரே ஒரு ஓட்டங்களை மட்டும் பெறுகிறது. வாழ்த்துக்கள். சூப்பருங்க, நல்ல பந்துங்க. 94ங்க. 93. 12வது ஓவர். பாண்டியா அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. 6. முதல் பந்துலேயே 6ங்க. நல்லா அடித்தாப்புல. 2வது பாலை வீசி வர்றாரு. ரன் எடுக்க எதுவும் வாய்ப்பு இல்லைங்க. நல்லா வீசப்பட்ட பந்து. ஆனால் அதுக்கு பிறகு அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படி செய்யணுங்க. அது 3வது பந்து போடுறாரு பாண்டியா. சிறப்பாக வீசப்பட்ட பந்து. மறுபடியும் 6. 2 6 அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும்தான் பெறுதா. 5வது பால். பார்த்திபன் இங்கே ஒரு மிஸ்பீடு. 2 ஓட்டங்கள் பெறுகிறது. விக்கி மீண்டும் ஒரு 6ங்க. நல்ல அரை 6ங்க. சரியான 6ங்க. முதல் பந்திலே 6 ரன்களை எடுத்திருக்கிறார். 6 சரியான 6ங்க. ஸ்ட்ரெயிட்டில் 2வது பந்து. மறுபடியும் 6ங்க. 3வது பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க, நல்ல கேட்சுங்க. புதிய மட்டையாளர். 4வது பந்து. மீண்டும் ஒரு நம்பிக்கை தருமா?
அவருக்கு வாழ்த்துக்கள். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து இறுதி பந்து சிக்ஸா என்னன்னு தெரியல. இரண்டு ஓட்டங்கள். தமிழ் கிராக்கர்ஸ் கேப்டன் சுரேஷ் வரா. முதல் பந்துங்க, முதல் பந்து அகலப்பந்தாக போட்டுட்டாரு தம்பி. சிறப்பாக செய்யணும், அதை செய்கிறாரு முதல் பந்திலே. ரெண்டாவது பந்து லெக் சைடில் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் மிஸ்ஸுங்க. நல்ல கேட்ச்சு, 4ஆக மாறிடுச்சுங்க. நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க, பரவாயில்ல. தனது 3வது பாலை வீசி வருகிறார் சுரேஷ். ஸ்ட்ரைட்டில் அடிச்சாருங்க, கேட்ச் ஆகுமா? 6ங்க. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, அதுவும் 4ங்க. 4. 5வது பந்துங்க, சூப்பர் பந்துங்க, நல்ல பந்து போட்டார். இறுதி பந்துங்க, ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு பார்த்திபன் தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறாருங்க. பார்த்திபன் முதல் பந்து அகலப்பந்து. பார்த்திபன் முதல் பந்து அழகாக வீசப்பட்ட பந்து. வயசுங்கிற முறையில் ஒரு ரன் எடுக்கிறாங்க. பார்த்திபன் 2வது பந்து அழகாக லெக் சைடு ஆஃப் சைடில் அடித்தாங்க. 4ங்க, 4. ஓயிடுங்க. கேட்ச், நல்ல கேட்ச் சுரேஷ். பார்த்திபன் அழகாக வீசப்படப்பட்டு ஐயா மிஸ்பில்டிங்கு. இரண்டு ரன்கள். அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க, கேட்ச் ஆகுமா? அழகாக லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. இங்கே விக்கி 1 2 போட்டிருக்கோம். நல்ல பந்துங்க. இறுதி ஓவரை வீசுகிறார் சுரேஷ், கேப்டன் சுரேஷ். 173 நினைக்கிறேன். முதல் பாலுங்க, நோ பாலுங்க, முதல் 6ங்க. முதல் பந்து நோ பால், அதில் 6 போயிடுச்சுங்க. மொத்தம் 7 ரன்னு வந்துடுச்சுங்க. மறுபடியும் முதல் பந்து சுரேஷ் அவுட்டுங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கள் சுரேஷ் அவர்களுக்கு. தனது 2வது பந்து வீச வர்றாரு. முதல் பந்தில் 2வது ஒரே ஒரு ரன்னுங்க.
3 பந்து. போலிங்க சிறப்பாக நல்லா போட்டாப்புல. இன்னும் 3 பால் இருக்குங்க. நோ பாலே 3 பால் இருக்கு. நல்லா வந்துங்க. நல்லா அடிக்கிட்டாரு. கேட்சா இல்லைங்க, 6ங்க. அஞ்சாவது பாலுங்க. நல்ல 6ங்க. நல்ல பந்துங்க. ஒரே பந்து. முனி கேட்ச் ஆகுமா? 6ங்க. எம்ஐ ஃபீல்டிங் வந்தாச்சு. டிஸ்கஸிங் போய்க்கு இருக்கு. ஸ்ட்ரைக்கில் உதயா தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து, நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் போடுற காண்டி எம்ஐபிலேருந்து அசாருதீன். பவுலிங் ஹேண்டில் ஃபஸ்ட் ஓவர் போட எம்ஐபிலேருந்து அசாருதீன். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. கல் தடுத்து ஒரு ரன் மட்டும் போயிருக்கு. ஃபஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. நல்லா சாப்பிட்டேங்க. ரமேஷ் ரீச் ஆகலை. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஒரு எட்ஜுங்க. நல்ல பாலுங்க. டாட் பால் ஆகிருக்கு. டேட் பால் சாட்டுங்க. அடிச்சிருக்காரு. அஞ்சு கேட்சுங்க. விக்கெட்டுங்க. மொதல் விக்கெட் வந்துங்க. ரமேஷ் விக்கெட்டு. நல்ல பாலிங்க. அர்ஷாதீன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 4th பால். போன பால் ரமேஷோட விக்கெட் இழந்திருக்காரு. தமிழ் கிராக்கர்ஸ் வந்து மொதல் விக்கெட்டை 4th பால் போடுறாரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. நல்லா தட்டியிருக்காருங்க. இங்கே கேப்பில் போகுது. 4 ஆயிருக்குங்க. இங்கே விக்கி பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. 4வது பாலில் ஒரு 4. 5th பால். ஒரு தட்டியிருக்காருங்க. அங்கே ஒரு டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பால். டாஸ் லோ பாலுங்க. ஸ்லோவர் முன்னாடி டாட் பால் ஆயிருக்கு. லாஸ்ட் பாலில் செகண்ட் ஓவர் போட சவுதீஷ். ஸ்ட்ரைக்கில் உதயா. ஸ்டம்ப் லைனில் எடுத்தாந்தாருங்க. காலிலே போட்டிருக்கு. ஒரு லெக் பையில் ஒரு டாட் பால் வந்துருக்கு. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. அங்கே கேட்ச் ஆகுமா? வந்திருக்காருங்க. ஃபீல்டர் வந்திருக்காரு. கேட்சுங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க உதயா. 2வது விக்கெட் இழந்திருக்காங்க. போன பால் உதயா விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டியா நியூ பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. தேர்ட் பாலுங்க. நல்ல லைனுங்க. ஃபுட்டில் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. 2 ஓவர்லேயே ப்ரெஷர் போட்டிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து தமிழ் கிராக்கர்ஸுக்கு. ஃபோர்த் பால். ஸ்டம்ப் பிளேயர் தான் இருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பாருங்க. ஷாட்டுங்க போயிருக்கேன். ஆளே இல்லை. இங்கே ஒரு 4 போயிருக்கு. 6 கொடுத்துருக்காங்க. அம்பேர் அங்கே 6 கொடுத்துருக்காரு. போன வாழ ஒரு 4 வந்திருக்குங்க. 6 இல்லை. அம்பேர் அப்பா கொடுத்துருக்காரு. கேப்பில் போகுது.
சிங்கிள் மட்டும்தாங்க கவர் பண்ணியிருக்காரு வந்து. தேர்ட் ஓவருங்க. அசாருதீன் வந்திருக்காரு தேர்ட் ஓவர் போடுறக்கு. கண்டினியூ பவுலர். இங்கே ஒரு டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, உள்ளே எடுத்தாந்தாரு. இங்கே ஒரு டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால். தேர்ட் பாலுங்க, தரையில் கூட்டியிருக்காரு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங்க, காலில் தடுத்துருக்காருங்க. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே எடுத்தாந்துருக்காங்க பாண்டியாப்பேட்டிலேருந்து, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஓ நல்லா லென்த்தில் எடுத்தாந்தாருங்க. உள்ளே இறக்குனாரு, ஆஃபில் கொண்டாந்து இறக்குனாரு. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க, நல்ல லைனுங்க. லாஸ்ட் பாலுங்க, நல்லா போட்டிருக்காருங்க அசாருதீன். அவருக்கான ஓவரை. மீண்டும் ஒரு டாட் பால். ஃபோர்த் ஓவர் போகிற சுவாதீஷ். ஓ டாட் பாலுங்க, பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவர். முதல் பாலே டாட்டில் எடுத்து வந்திருக்காரு. செகண்ட் பால் அடிச்சிருக்காரு, திருப்பி வராருங்க. ஃபீல்டிங் வந்திருக்காரு, அந்த இடத்துல 2 கேட்சுமே பிடிச்சிருக்காருங்க. கேப்பில் விழுந்துருச்சு. அங்கே 2 ரன் ஆயிருக்குங்க பேட்டில், பாண்டியாப்பேட்டிலேருந்து. தேர்ட் பாலுங்க, இங்கே அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் கையில் போகுது. ஒரு டாட் பால். ஃபோர்த் பால் ஒருத்தம்ல அடிச்சிருக்காருங்க. கேட்ச் ஆகுமா? கைக்கே போகுது. கேட்ச் ஆயிருக்குங்க, மிகப்பெரிய விக்கெட்டுங்க. பாண்டியா சென்ச்சுரி ஆயிடுச்சா? விக்கெட் விழுந்துக்கிருக்கு, தொடர்ந்து விக்கெட் விழுகுது தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. போன பால் பாண்டியா விக்கெட்டு வெளியே போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் வந்திருக்காருங்க. சுவாதீஷ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா பவுலிங்க. ஃபஸ்ட்டு 4 பவர் பிளேயில் நல்லா போட்டுக்கிருக்காங்க 2 பேருமே, அசாருதீன் சுவாதீஷும். ஒரு எட்ஜில் போதுங்க, மீண்டும் ஒரு கேட்ச் ஆக வேண்டியது. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே நடந்திருக்கு. அடிச்சிருக்கானுங்க விக்கி. அங்கே கேப்பில் போகுதுங்க. 6ங்க, விக்கி பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. நல்லா ஷாட்டுங்க, ஒரு 6 ஃப்ளாட்லேயே போயிருந்துச்சு. 5th ஓவர் போட அசாருதீன் அவருக்கான 3வது ஓவருங்க. ஃபஸ்ட் பால் தட்டி விட்டுருக்காரு. அங்கே ஒரு கேப்பில் போய் ஒரு சிங்கிள் மட்டும், ஆள் யாரும் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்தாந்துருக்காரு கணேஷ் பேட்லேருந்து. ப்ரெஷர் போடுறாங்க தமிழ் கிராக்கர்ஸ்மெல்லாம். ப்ரெஷர் விழுந்துக்கிட்டே இருக்குது, விக்கெட்டு போய்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. செகண்ட் பால் விக்கி டாட் பாடியிலே விழுந்திருக்கு. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. ஒரு டாட் பால், மீண்டும் ஒரு டாட் பால். அப்புறம் எடுத்தாந்தாரு. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரு சிங்கிள் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் கேட்சுங்க. அங்கே ஒரு கணேஷோட விக்கெட் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா. உடனே பால கணேஷ் வெளியேறியிருக்காரு. நல்லா எடுத்தாந்தாரு, உள்ளே எடுத்தாந்தாருங்க. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. அவளிங்கண்டா 6வது ஓவர் போல சுவாதீஷ். ஒரு வைடுங்க. செகண்ட் பால் திரும்பி பால் உள்ள எடுத்தாந்தாருங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் மெக்கி பேட்லேருந்து போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக வந்தால் பாலா. தமிழ் கிராக்கர்ஸ்க்கு ப்ரெஷர் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. விக்கெட் இழந்து அடுத்தடுத்த விக்கெட் போயிருக்கு. 4 விக்கெட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் ஆகுமா? டாட் பாலோட முடிஞ்சிருக்கு. வைடுங்க வைடு. சிங்கிள் ஆடி இருக்காங்க.
இப்போதைக்கு தமிழ் கிராக்கர்ஸ்க்கு சிங்கிளில் ஆடிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த ப்ரெஷர் குறையும். விக்கெட்டை ஸ்டாண்டிங் ஆக்கணும், நிப்பாட்டணுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாதான் தமிழ் கிராக்கர்ஸ்க்கான வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சொல்லேலே ஒரு விக்கெட் ஆகுங்க. விக்கெட் ஆயிருக்கு. விக்கெட்டை இழந்திருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் முருகன் போன பாலில் விக்கெட் விட்டுருக்காங்க. போன பாலில் வெளியேறியிருக்காரு. ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. ஒரு டாஸ் பால் போட்டார். விக்கெட் விழுந்தனால ஒரு பெரிய ஷாட்டுக்கு போகலைங்க. அசாருதீனுக்கான கடைசி ஓவர் 7வது ஓவருங்க. ஒரு ஷாட்டுங்க, ஒரு டாஸில் போகுது. ஆனால் இங்கே நல்ல ஒரு ஃபீல்டருங்க அந்த இடத்துல, மிகப்பெரிய ஃபீல்டிங்க. ஒரு 2 கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாலா ஷாட்டுங்க போயிருக்கு. அங்கே ஒரு 4 பாலாபேட்லேருந்து ஒரு 4 மிக ரொம்ப நேரம் கழித்து ஒரு 4 வந்திருக்குங்க தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. பெரிய ஷாட்டு. ஒரு லோ டாஸ். அங்கே ஒரு டாட் விழுந்துருக்குங்க. நல்லா ஐடியாவை போட்டாருங்க. அடிச்சிருக்காரு. மீண்டும் போயிருக்கு அந்த ஏரியாவில். கேட்ச் ஆகுமா? போயிருக்குங்க. அங்கே அம்பேர் வந்து 6 கொடுத்துருக்காரு. 4 கொடுத்துருக்காருங்க. ஃபீல்டர் அங்கே 4 சொல்லியிருக்காரு. 5வது பாலுங்க. பேக் டு பேக் 4 போயிருக்கு அந்த ஏரியாவில். ஃபீல்டர் அங்கே ஏற்றி வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டெம்ப் லைனில் எடுத்தாந்தாரு. லெக்கில் பட்டு டாட் பால் ஆயிருக்கு. பேட்டில் பட்டு கேப்பில் போதுங்க. 4 போயிருமா? பைய போய்க்கிருக்கு. 4 ஆயிருக்கு. பாலாபேட்லேருந்து ஒரு 3 4 வந்திருக்கு இந்த ஓவரில். சுவாதிஸுக்கான லாஸ்ட் ஓவர் 8வது ஓவருங்க. ஸ்ட்ரைக்கில் முருகன் விட்டுருக்காருங்க. உள்ளே விட்டுருக்காருங்க பாலை. போல்டுங்க காலுக்குள்ள விழுந்துச்சு. போன பால் விக்கெட் ஆயிருக்க முருகன். நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்திருக்காருங்க. நல்லா ஓவருங்க. சுவாதிஸ் அருமையாக போட்டிருக்காருங்க. ஒரு பால் ஒரு டாட் கேப்பில் போகுது. அங்கே 1 ஆகுமா? அங்கே அவர் வந்திருக்காரு. ஃபீல்டு இங்கே இருந்தாச்சு. 1 ஆயிருக்கு. சுரேஷ் பேட்லேருந்து ஒரு ரன் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் பாலா ஷாட்டுங்க போயிருக்கு. 6 பாலாவோட பேட்லேருந்து 6ங்க. பாலா ஒரு ஆளுக்கு கொண்டு போய் இருக்கார். மேட்சை கொண்டு வராரு. ஆனால் நான் ஸ்ட்ரைக்கில் யாருமே நிற்க மாட்டேறாங்க. அந்த அடுத்த விக்கெட்டு ஆயிருக்கு. வைடுங்க. ஒரு வைடு வந்திருக்கு. ரன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஓ டாட் பால். நல்லா உள்ள எடுத்தாந்தாருங்க. ஐயோ டாட் பால் ஆயிருக்கு. 9th ஓவர் போட பின்னு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் அவருக்கான ஃபஸ்ட் ஓவர் போடுறாங்க. டாட் கையிலே அடிச்சிருக்காருங்க. நல்லா அரைஞ்சிருக்கலாம். செகண்ட் பால் வைடுங்க. வைடு போயிருக்கு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு வைடுங்க. பேக் டு பேக் வைடு. ஒரு டாட் பாலுங்க. ஒரு நல்ல லூஸ் ஓவர் மாதிரி இருக்குது. அடிக்கலாம். டாட் பால் அடிச்சிருக்காருங்க. அங்கே கையிலே போயிருக்கு. விக்கெட் ஆயிருக்குங்க. அந்த இடத்துல போன எல்லா பாலுமே கேட்ச் ஆயிருக்கு. ராஜு வந்திருக்காரு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரைக்குள்ளே வந்திருக்காருங்க. ஒரு பால் கேப்டன் அவுட் ஆகி போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பால்லே ஒரு சிங்கிளில் வந்திருக்கு. மேட்ச்சு கொண்டு போவாங்களா தமிழ் கிராக்கர்ஸ்? விக்கெட் இழந்திருக்காங்க. 7 விக்கெட்டு போயிருக்கு. நல்ல டாட் பால். நல்லா எடுத்தானுங்க. நல்ல லைனில். ஐயோ லாஸ்ட் பால் அரைஞ்சிருக்காரு. விலைக்கு வந்து அரைச்சாருங்க.
இந்த இடத்துல ஆளே இல்லை, ஒரு 4 போயிருக்கு. பாலாபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் மட்டும்தாங்க கொண்டு வைக்கிருக்காரு மேட்சை. மொத்தலாம் நின்று கொண்டு வராரு. நான் ஸ்ட்ரைக்கில் யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. வந்து போயிட்டாங்க. பவுலரில் உசேன் வந்திருக்காரு. 10வது பால் 10வது ஓவர் போட உசேன். ஒரு ஹெட்ஸுங்க, கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க கீப்பர். போன பால் கீப்பர் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் நல்லா எடுத்தாந்தாருங்க லைனில். யோசிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. தேர்ட் பால் ஒரு ஹெட்ச் ஆயிருக்கு, கேட்ச் ஆயிருக்குங்க. மிகப்பெரிய விக்கெட் ஆயிருந்துங்க. லாஸ்ட் பாலோ ஃபஸ்ட்டு பாலே தூக்கி வெளியில் அடிச்சிருக்காருங்க. 2வது பால் ஒரு டாட் பால். 3வது 10 போட போகிறாரு. குட் லென்த் பாலுங்க, நல்ல வேரியேஷன் இருந்துச்சு பாலில். 4வது பால் ஷார்ட் பிச் பாலுங்க, மிஸ் பண்ணி. சேம் பாலுங்க. குட் சிங்கிள். கண்டினியூவாக போடுறானுங்க. கண்டினியூ ஓவர். குட் bowling. 2வது பால் ஒயிட். அம்பையரின் சிக்னல் ஒயிட். 2வது பால் ரீபால் போடுறாரு. ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க வெளியில். 6. 3வது பால் போடுறாங்க. குட் கால் கொடுத்துருக்காரு டபுளுக்கு. சிங்கிள் ரன். நான் ஸ்ட்ரைக்லேருந்து இப்போ தாங்க வந்திருக்காரு ஒரு 10 பாலுக்கு அப்புறம் முத்து. நல்ல வேரியேஷன் போடுறாரு, நல்ல பால். ஒயிட் சிக்னல், அம்பையரின் கால் ஒயிட். 5வது பால் டாஸ் பாலுங்க, ஸ்லிப் ஆகி ஓடி இருக்குங்க கீப்பருக்கு பின்னாடி. கீப்பர் விரட்டி போகிறாருங்க. ரன் அவுட் மிஸ். ரன் அவுட் மிஸ்ங்க. 5வது பால் போகிறாங்க. டாஸ் பாலுங்க, அடிச்சிருக்காருங்க தூக்கி. செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. டாட் பால். 2 எதுவும் ஓடலை. கண்டினியூ ஓட போகிறதுக்கு வந்திருக்காருங்க. கண்டினியூ பவுலர் பாலா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அடிச்சிருக்காருங்க தூக்கி. செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. டாட் பால். 2 எதுவும் ஓடவில்லை. 2வது பால் அடிச்சிருக்கானுங்க தூக்கி. நேராக போயிருக்குங்க. 4. 4 ரன்கள் பாலாபேட்லேருந்து. 3வது பால் போடுறாருங்க. ஸ்லோ டெலிவரி. பேட்ச் கீப்பர் கால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. இங்கே சிங்கிள் ரன் ஓடிருக்காங்க. 5வது பாலுங்க. டாட் பால். ஸ்லோ டெலிவரிங்க. டாட் பாலுங்க. டாட் பால். ஓவர் முடிச்சிட்டாங்க. கண்டினியூவாக போடுறாருங்க. கண்டினியூ ஓவர். ஃபஸ்ட்டு பால் கேட்ச். கீப்பர் கேட்ச். அவுட். பாலா தனது விக்கெட்டை இழந்து செல்கிறார்.